ஹாய் கைஸ், நான் முகமது மஃபாஸ். இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் சில தியரி டாபிக்ஸ் இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கான்செப்ட் ஆஃப் என்ட்ரோஃபி. என்ட்ரோஃபின்னு என்னென்னு பற்றி பார்த்துடலாம். என்ட்ரோஃபி இஸ் ஏ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி தட் மெஷர் த டிகிரி ஆஃப் எனர்ஜி டிசார்டர் ஆர் ரேண்டம்னஸ் ஆஃப் சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற எனர்ஜி டிசார்டரையும் அதோட ரேண்டம்னஸையும் மெஷர் பண்ணுறது தான் என்ட்ரோஃபின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த சிம்பிளால் ரெப்ரசென்ட் பண்ணப்படுறதுனா எஸ். நெக்ஸ்ட் இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் கியூ டிவைடட் பை டபிள்யூ. இதில் டிஎஸ்ங்கிறது சேஞ்ச் இன் என்ட்ரோஃபி, டெல்கியூங்கிறது ரிவர்சபிள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிங்கிறது ஆப்சல்யூட் டெம்பரேச்சர். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல் பெர் கெல்வின். இதுதான் கான்செப்ட் ஆஃப் என்ட்ரோஃபி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் என்ட்ரோஃபி. இந்த பிரின்சிபல் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் என்ட்ரோஃபிங்கிறது எந்த ஸ்டேட்மெண்ட்டை, அதாவது எந்த லாவை பற்றி பேஸ் பண்ணி வந்ததுன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டெல் எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதுவே டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா அது வந்து ரிவர்சபிள் ப்ராசஸ். டெல் எஸ் இஸ் கிரேட்டர் தென் 0னா இர்ரிவர்சபிள். இதுவே டெல் எஸ் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா அது வந்து இம்பாசிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி. இந்த மேலே இருக்கிற ரெண்டு கண்டிஷன், அதாவது ரிவர்சபிள் ப்ராசஸ் அண்ட் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ், இந்த ரெண்டுமே இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஆனால் அந்த இம்பாசிபிள் ப்ராசஸ்ங்கிறது இதில் வந்து வராது. ஏன்னா ஹீட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். லோவர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சர் போகாததுனால இது வந்து இம்பாசிபிள் ப்ராசஸ்ன்ட்டு இது வந்து முடிக்கும். அடுத்து பார்க்க போகிறது டிஎஸ் டயக்ராம். டிஎஸ் டயக்ராம்ங்கிறது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன். எதுக்கு இடையில இருக்கக்கூடியதுன்னா டெம்பரேச்சருக்கும் அண்ட் வந்து என்ட்ரோஃபிக்கும் இடையில வந்து இருக்கக்கூடியது. அதோட ஈக்குவேஷன் என்னன்னா டெல் கியூ ஈக்குவல் டு டிடிஎஸ். நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஹரிசாண்டல் லைன்லையும், அண்ட் கான்ஸ்டன்ட் என்ட்ரோஃபியாக இருந்தால் வெர்டிக்கல் லைனில் வந்து இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதோட பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் என்னன்னா யூஸ்ட் இன் அனலைசிஸ் ஆஃப் பவர் சைக்கிள். எதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்னா கார்னாட் இன்ஜின் அண்டு ரெஃப்ரிஜரேஷனுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதோட டைக்ராம் ரெப்ரசன்ட் பற்றி பார்க்கலாம். ஐசென்ட்ரோபிக்கை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா வெர்டிக்கல் லைன்லையும், ஐசோதெர்மலை ஹரிசாண்டல் லைன்லையும், அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் வால்யூமை கர்வ் லைன்லையும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ ரைட் சைடில் கார்னாட் சைக்கிளை பற்றி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நம்ம எங்கே எடுத்துருக்கோம், வெர்டிக்கல் சைடில் எடுத்துருக்கோம், அண்ட் என்ட்ரோஃபியை ஹரிசாண்டல் சைடில் எடுத்துருக்கோம். இப்போ 1 to 2 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் என்ட்ரோஃபிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன். அதுவே 3 to 4 பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் என்ட்ரோஃபிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன். இப்போ 1 to 4 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரோஃபிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பென்ஷன். அதுவே டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். நெக்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா டிடிஎஸ் ஈக்குவேஷன். இந்த டிடிஎஸ் ஈக்குவேஷனுங்கிறது வந்து ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் ஈக்குவேஷன் பற்றி பார்க்கலாம். என்னன்னா இது வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அது என்னதுன்னா டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. இதில் டெல் டபிள்யூங்கிறதுக்கான ஈக்குவேஷன் என்னதுன்னா பிடிவி, அதாவது ப்ரெஷரு இன்ட்டு டோட்டல் வால்யூம். ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் பிடிவி. நெக்ஸ்ட் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ்ங்கிறதுனால டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ். அந்த டெல் கியூக்கு பதிலாக டிடிஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டிடிஎஸ் ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் பிடிவின்னு கிடச்சிரும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா செகண்ட் டிடிஎஸ் ஈக்குவேஷன். செகண்ட் டிடிஎஸ் ஈக்குவேஷனுக்கு எது எடுத்துக்கிறோம்னா என்தால்பி ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதாவது ஹைட் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி. அதுக்கப்புறம் ஈச் டேமையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், டிஹெச் இஸ் ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் பி வச்சுட்டு வி பண்ணால் டிவி ப்ளஸ் வி வச்சுட்டு பி பண்ணால் டிபி. தர்ஃபோர் டிடிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஹெச் மைனஸ் விடிபி. இதுதான் செகண்ட் டிடிஎஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஃபார் ஓப்பன் சிஸ்டம் அனலைசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். வேறு எதுக்குன்னா டர்பைன்ஸு, கம்ப்ரெசர், நாசில்ஸ் அண்ட் அதர் ஃப்ளோ டிவைசஸ்க்கு இந்த செகண்ட் டிடிஎஸ் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் தியரி. தேங்க்யூ.